டைல்ஸ் ஷோரூம்களிலேயே 1,00,000 சதுர அடியில் டிஸ்ப்ளே உள்ளது. 3,00,000 சதுர அடியில் ஸ்டாக் யார்ட் உள்ளது. எல்லா முன்னணி டைல்ஸும் ஒரே இடத்தில் கிடைக்கிறதும் அவதா செராமிக்ஸ். அவதா செராமிக்ஸ், அவதா நகர், பழனி ரோட், திண்டுக்கல். கிளைகள் மதுரை, திருச்சி, பல்லடம், தாராபுரம், தேனி. மதுரையை ஆளும் அரசி என்று அழைக்கப்படும் மீனாட்சிக்கு இன்னும் சற்று நேரத்தில் திருக்கல்யாணம் நடைபெற உள்ளது. இதனை காண ஏராளமான பக்தர்கள் குவிந்துள்ளனர். இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரசன்னா. பிரசன்னா, வணக்கம். அங்கு அடுத்தடுத்து எந்தெந்த நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது? முழு விவரங்கள். தற்பொழுது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய திருக்கல்யாண விழாவிற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக அரித ஒரு பாதுகாப்பானது தற்போது இங்கே வந்து வழங்கப்பட்டு வருகிறது. ஒளிப்பதிவாளர் நாகராஜ் காட்சிப்பதற்கக்கூடிய இந்த பகுதியானது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய மாடவீதியாகும். பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து இங்கே வந்துட்டு அமர்ந்திருக்கிறார்கள். இந்த சித்திரை திருவிழாவுடைய முக்கிய நிகழ்வான மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவத்தில் சுவாமி தரிசனம் செய்வதற்காகவும் அந்த குறிப்பாக திருமணமான பெண்கள் புதிய தாலி கயிற்றில் வந்து திருமாங்கலியத்தை வந்து மாற்றிக்கொண்டு வழிபாடு தற்பொழுது இங்கே வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் அதீத அளவு இங்கே வந்து வந்திருக்கிறார்கள். இவருடைய பாதுகாப்பில் வந்து காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் வந்து கூடுதல் கவனம் வந்து செலுத்தியிருக்கிறது. குறிப்பாக இந்த திருக்கல்யாண நிகழ்வை முன்னிட்டு கோயில் வளாகம், மாசி வீதிகள், ஆடி வீதிகள் உள்ளிட்ட பகுதிகளில் விரிவான பாதுகாப்பு வந்துட்டு ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கின்றன. அவற்றில் வந்து தற்போதுதான் நம்ம வந்து ஒளிப்பதிவாளர் நாகராஜ் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக வந்துட்டு பெண்கள் வந்து அதிக அளவு தங்க நகைகள் அணிந்து வந்திருக்கிறார்கள். அதே போல் வந்துட்டு நகை பறிப்பு உள்ளிட்ட கூட்ட நெரிசல் சம்பவங்கள் ஏற்படாத வகையில் காவல்துறையினர் வந்து தீவிர கண்காணிப்பில் வந்து ஈடுபட்டு வருகிறார்கள். கோயிலை சுற்றியுள்ள முக்கிய சந்திப்புகள், நுழைவு வாயில்கள் மற்றும் மக்கள் அதிகம் திரண்ட பகுதிகள் முழுவதும் சிசிடிவி கேமராக்கள் மூலம் வந்துட்டு தற்போது கண்காணிக்கப்பட்டு வருகிறது. கட்டுப்பாட்டு அறையில் இருந்த அதிகாரிகள் நேரடி கண்காணிப்பில் தற்போது ஈடுபட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளை வந்து ஒருங்கிணைத்து வருகிறார்கள். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பெண் காவலர்கள் உட்பட சிறப்பு போலீஸ் படையினர் முக்கிய இடங்களில் வந்து பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். பெற்றோரிடமிருந்து பிரியும் குழந்தைகளை உடனடியாக மீட்க சிறப்பு உதவி மையங்கள் வந்து அமைக்கப்பட்டுள்ளன. கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த தடுப்புகள் அமைக்கப்பட்டதுடன் பக்தர்கள் சிரமமின்றி நகர்வதற்குண்டான அந்த நடைபாதைகளும் வந்து சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் கோயில் சுற்றுவட்டார பகுதிகள் முழுவதும் சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிப்பதுடன் ரோந்து போலீசாரும் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குழந்தைகளை தவறவிடாமல் இருக்க அறிவிப்புகள் ஒளிபெருக்கி மூலம் தொடர்ச்சியாக வெளியிடப்பட்டு இருக்கின்றன. பக்தர்கள் வந்து வெப்பத்தில் பாதிக்கப்படாத வகையில் கூரை வசதிகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் குடிநீர், மருத்துவ வசதி, அவசர சிகிச்சை மையம் உள்ளிட்ட அனைத்துமே வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த திருக்கல்யாண வைபவத்தை பக்தர்கள் எளிதில் தரிசிக்க கோயில் சுற்றுவட்டார பகுதிகள் முழுவதும் வந்துட்டு எல்இடி திரைகள் வந்துட்டு தற்போது வந்து அமைக்கப்பட்டு அவற்றை வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து பார்ப்பதற்கு வசதிகள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த மேடைக்கு அருகில் செல்ல முடியாத பக்தர்களும் இந்த எல்இடி திரைகள் வாயிலாக திருக்கல்யாண நிகழ்வுகளை நேரடியாக காண பக்தர்கள் வந்துட்டு தற்போது அந்த ஏற்பாடு வந்து சிறப்பாக செய்யப்பட்டிருக்கின்றன. கோயில் நிர்வாகம், மாநகராட்சி, காவல்துறை மற்றும் அதேபோல் மாவட்ட நிர்வாகம் இணைந்து மேற்கொண்ட இந்த ஒருங்கிணைப்பு நடவடிக்கையால் திருக்கல்யாண வைபவம் பாதுகாப்பும் அந்த தற்போது பக்தர்களுடைய அந்த பரவசமாக தற்போது இந்த பகுதி வந்து காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றன. இன்னும் அதாவது சரியாக 8:35 மணியிலிருந்து 8:59 மணிக்குள் இந்த திருக்கல்யாணமானது இனிதே வந்து நடைபெற இருக்கின்றன. அதை சுற்றி தமிழகம் மட்டுமல்லாது வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்துமே திரளாக பக்தர்கள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தற்போது வந்திருக்கிறார்கள். அங்கே வந்துட்டு அந்த திருக்கல்யாணம் வந்து நடைபெறும் பொழுது இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பெண்களும் தங்களுடைய தாலியை வந்துட்டு மாற்றி தங்கள் வந்து வழிபட இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் திருக்கல்யாணம் கோலாகலமாக வந்து நடைபெற இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா. டைல்ஸ் ஷோரூம்களிலேயே 1,00,000 சதுர அடியில் டிஸ்ப்ளே உள்ளது. 3,00,000 சதுர அடியில் ஸ்டாக் யார்ட் உள்ளது. எல்லா முன்னணி டைல்ஸும் ஒரே இடத்தில் கிடைக்கிறதும் அவதா செராமிக்ஸ். அவதா செராமிக்ஸ், அவதா நகர், பழனி ரோட், திண்டுக்கல். கிளைகள் மதுரை, திருச்சி, பல்லடம், தாராபுரம், தேனி.